கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் தியானித்த வேத பகுதி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 105வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதக்காரன் இந்த வேத பகுதியில எழுதுகிற பொழுது என்னை தொட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் 3வது வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தையா, என் இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தையா இருந்தபடினாலே இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது, தாழ்மையான ஜனங்களே செவி கொடுத்து மகிழுங்கள், என் ஆத்துமா கர்த்தரை குறித்து பெருமை கொள்ளும். இங்கே மேன்மை பாராட்டுதல் என்பது தேவனை குறித்திருக்கிற பெருமையை கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. மேன்மை பாராட்டல் என்று சொன்னால் நம் ஆண்டவரை குறித்து பெருமையா எண்ணுகிறது. நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்குள்ளே என் ஆண்டவரை குறித்து எனக்குள்ள இருக்கிற பெருமை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்லுகிறது, திருவிவிலிய மொழிபெயர்ப்பு, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். அப்போ மேன்மை பாராட்டுதல் என்கிறது என் ஆண்டவரை குறித்து நான் பெருமையாய் பேசுகிறது, அல்லது என் தேவனை குறித்து எனக்குள்ள இருக்கிற பெருமை. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பெருமையையோ நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பெருமையையோ நம்முடைய உலக படிப்பு மேன்மை நம்முடைய பணத்தை குறித்து எந்த விதமான பெருமை பாராட்டாம கர்த்தரை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுளை குறித்து பெருமை பாராட்டாம இருந்த வேதத்துல சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தங்களுடைய சுய பெருமையினால் விழுந்து போன சில பேரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னா 31வது வசனம் வரைக்கும் அங்கே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகிறான். அப்படின்னு சொன்னா அவன் ராஜ்யபாரத்திலே அவன் மகா பெரிய ஒரு அரசனா இருந்தவன். அவன் ஒரு பாபிலோனிய அரண்மனை, தொங்கு தோட்டம் எல்லாவற்றையும் உண்டாக்கினவன். அவன் தன்னுடைய கிரியையினால உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமைக்கென்று நான் உண்டாக்கின மகா பாபிலோன் என்று சொல்லுகிறான். தன்னை குறித்து பெருமையாய் பேசுகிறான், தன்னுடைய கிரியைகளை குறித்து பெருமையாய் பேசுகிறான். ஆகவே இந்த வார்த்தை அவன் வாயில் இருந்த பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா, அவன் மனிதனிலிருந்து தள்ளப்படுகிறான். மிருகத்தை போல அவன் புல்லுகளை மேய ஆரம்பிக்கிறான். அவன் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு அவன் சில காலம் பல வேதனைகளை அவன் அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அவன் தன்னை குறித்தும் தன்னுடைய கைகளின் கிரியைகளை குறித்தும் தான் உண்டாக்கினவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமா. இன்னொரு மனிதனை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, தங்களுடைய சுய பெருமையினால் விழுந்து போன இன்னொரு மனிதன் உசியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தன்னுடைய 16வது வயதிலே யூதாவுக்கு ராஜாவாக வருகிறான் உசியா. அவருடைய தகப்பனுடைய காலத்திலே நிறைய காரியங்கள் இல்லாமல் போனது.
ஆனா உசியா ராஜாவாய் வந்த பொழுது தன்னுடைய தேசத்தை அதிகமாய் செழிப்பாக்குகிறான், தேசத்தை நல்ல வளப்படுத்துகிறான், வேளாண்மை பிரியனாக, யுத்த ஆயுதங்களை செய்கிறவனாக, வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டுகிறவனாக, தன்னுடைய ராஜ்ய பாரத்தை எப்படியெல்லாம் அவன் ஸ்தாபிக்க வேண்டுமோ அப்படியாய் பலப்படுத்தி கொண்டு வருகிறான். இப்ப அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணி அவன் போன இடத்துல எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். யோசித்து பாருங்க, உசியாவுடைய உயர்வுக்கு காரணம் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே. அப்போ எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. இப்போ அவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனால் நீங்க அந்த 26வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனம் மேட்டுமை அடைய ஆரம்பிக்குது. இப்ப துணிகரமாய் கர்த்தருடைய ஆலயத்துல போய் தூபம் காட்டுகிற வேலையை ஆசாரியன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது இவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் போகிறதை அறிந்தபடினாலே ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால் வந்த காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா, அவன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து அவன் மரித்து போய் விடுகிறான். அவனுடைய சுய பெருமையினாலே தன்னுடைய ஓட்டத்தை சரியாய் முடிக்காம குஷ்டரோகியா இருந்து மரித்து போகிறான். மூன்றாவது எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம், நீங்க ஏசாயா 39வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா அவனுடைய வியாதியிலிருந்து அவனை எழுப்பி 15 வருஷம் அவனுக்கு கூட்டி தருகிறார். இதை கேள்விப்பட்ட பாபிலோனிய ராஜாக்களில சில பேர் வந்து இப்போ எசேக்கியாவிடத்துல கேட்கிறாங்க, நீர் வியாதிப்பட்டிருந்தீர், இப்போது பிழைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவரை விசாரிக்கும்படியாக அனுப்புகிற பொழுது, நான் வியாதியா இருந்தேன், எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார், 15 வருஷம் எனக்கு கூட்டி தந்திருக்கிறார், இன்றைக்கு நான் சுகத்தோடு நிற்பது கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை என்று சொல்லி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாம அவன் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, ஏசாயா 39வது அதிகாரம் 6வது வசனம், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ள பிதாக்கள் இந்த நாள் வரைக்கும் சேகரித்ததும் ஒன்றும் மீதியாய் வைக்காமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லி ஏசாயாவின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவன் என்ன செய்கிறான்னு சொன்ன, அந்த பாபிலோன்ல இருந்து வந்த பிரதானிகளிடத்துல ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டாம தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய பண்டக சாலைகளையும் தன்னுடைய ஆயுத சாலைகள் எல்லாவற்றையும் காண்பிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தும்படியாக என்னிடத்தில் இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவன் காட்ட ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அருமையான தேவ ஜனமே, தனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தரை குறித்து, கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்தும் தன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லாம எசேக்கியா செய்த ஒரு காரியம், தனக்கு இருக்கும் ஆஸ்தியை குறித்து மேன்மை பாராட்டினான். அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு. அப்போ தன்னுடைய சுய பெருமையினால விழுந்து போன இந்த ராஜாக்களை போல நாம இல்லாம கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போ யார் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் யார் என்று சொன்னா, சங்கீதம் 105வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அருமையான தேவ ஜனமே, யார் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் என்று சொன்னா, தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற மனுஷன். கர்த்தர் எனக்கு இந்த நாளில் இதை செய்தார், கர்த்தரின் குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்தார், கர்த்தரின் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்தார், என்னுடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிற மனுஷனும் அதை தியானிக்கிற மனுஷனும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற மனுஷன் மாத்திரம்தான் கர்த்தரை குறித்து பெருமை கொண்டு கர்த்தரை எப்பொழுதும் மேன்மை பாராட்ட முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அப்ப யார் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? கர்த்தரை தேடுகிறவர்கள், அவருடைய அதிசயங்களை தியானிக்கிறவர்கள், அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுகிறதில்லை,
ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிடவே மாட்டார். இந்த மாதத்திலும் கூட இதை தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவரை குறித்து பெருமையா எண்ணுங்கள், அவரை குறித்து பெருமையாய் பேசுங்கள், அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நீங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும், அல்லது பாடசாலையா இருந்தாலும், அல்லது ஊழியமா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் குறித்து பார்ப்பீர்கள் சொன்னா, சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இரண்டாவதாக நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் என்று சொன்னா, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாம ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போவார்கள். நம்முடைய சுய பலத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ, நம்முடைய திறமையையோ, நமக்கு இருக்கிற தாளந்துகளையோ, அல்லது உலகத்தில் நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தோ, சொந்த பந்தங்களை குறித்தோ, அல்லது மனிதனுடைய உதவியை குறித்தோ யாரெல்லாம் மேன்மை பாராட்டுறாங்களோ அவங்க எல்லாம் முறிந்து விழுவார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்லுகிறது, திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே, அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள். மனிதனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன், பொருளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் யாரா இருந்தாலும் அவர்கள் தடுமாறி விழுவார்கள். ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். அவரை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற பொழுது, என் தேவனை குறித்து நான் பெருமையா எண்ணுகிற பொழுது, அவரை குறித்து நான் பெருமை பாராட்டுகிற பொழுது, என் வாழ்க்கையில எந்த பகுதியிலும் நான் இடறி போவதில்லை. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அது ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் வருகிற போராட்டமா இருக்கட்டும், எந்த போராட்டம் வந்தாலும் என் தேவனை குறித்து எனக்கு இருக்கிற பெருமை, என் தேவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற அந்த மேன்மை பாராட்டுதல் எனக்குள்ளே அதிகமா இருக்கும் என்று சொன்னா, நான் ஒரு நாளும் இடறி விழ மாட்டேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஒரு நாளும் முறிந்து விழ போக பண்ண மாட்டான். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவை பற்றின காரியத்தை அதிகமாய் பேசியிருப்பார். நீங்கள் வேதத்தில் நல்லா வாசிப்பீர்கள் சொன்னா, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு வைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ சிலுவையில என்ன இருக்குதுன்னா தேவ பலன் இருக்கிறது. சிலுவையின் உபதேசத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, எனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதம் அதுல இருக்குது. என்னுடைய பாவம் அந்த சிலுவையில நிவர்த்தியானது. சிலுவை என்பது குற்றவாளிகள் தண்டனை செய்கிறதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கருவி. ஆனா அந்த கருவிதான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது. அந்த சிலுவையில என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக பலியானபடினாலே என்னுடைய பாவம் நிவர்த்தியாகி நான் நீதிமானாக்கப்பட்டேன். என்னுடைய சாபங்கள் நீக்கப்பட்டு என்னை கர்த்தர் நித்தியத்துக்குரியவனாய் மாற்றி இருக்கிறார். இயேசு எனக்காக பலியாகி பரலோக நித்திய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதில் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற பொழுது இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. அது மாத்திரமல்ல, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு கிடைக்கிற மேன்மை என்னவென்று சொல்லி பார்த்தால், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்போ சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற இன்றைக்கு காணப்படுகிற பாவத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் நான் மரித்து காணப்படுகிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொழுது சிலுவையில் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை, எனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் இருக்கிற இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற பொழுது எனக்கு கிடைக்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம்
10வது வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். அந்தபடியே நான் பலவீனனா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா உபத்திரவமும் இந்த சிலுவையை நாம் பார்க்கிற பொழுது எல்லாம் நமக்கு வருகிற எல்லா பாடுகளும் பிரச்சனைகளும் நமக்கு ஒன்றும் தீங்கு கொண்டு வராம அவைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால் நிச்சயமாய் வாழ முடியும். இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. இந்த வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற கிருபையை இந்த மாதத்தில் எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை மேன்மை பாராட்டுகிற பொழுது ஒரு நாள் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை. உம்மை மேன்மை பாராட்டுகிற பொழுது ஒரு நாள் நாங்கள் இடறி விழுகிறதில்லை. உம்மை மேன்மை பாராட்டுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு, இந்த உலகத்திலிருந்து வருகிற பாவங்களுக்கு, பிசாசினுடைய கிரியைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ்வோம். இந்த மாதத்தில் அந்த கிருபை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஊழியக்காரிகளையும், சபை மக்களையும், விசுவாச குடும்பங்களையும், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த தேவ பலன் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட வேதனை மத்தியில தடுமாறி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தடுமாற்றத்திலிருந்து கர்த்தர் நீக்கி அவளை ஸ்டெடியா நிற்க பண்ணுங்கப்பா. அவங்களுடைய பாதங்களை அடிகளை உறுதிப்படுத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.